தமிழில் ஆத்திஸ்டுடியை முதல்ல அவ்வை எழுதுகிறாங்க, அறம் செய்ய விரும்பு எழுதுகிறாங்க. பின்னாடி பாரதி எடுக்கிறார், அச்சம் தவிர், ஏன்றீங்களா அடிமை நாட்டில் கிடக்கிறோம், ஆண்மை தவறையில் அப்படி எழுதுகிறார். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட இன்னும் கூட வந்திருக்கலாம் ஆத்திசூடிகள் உண்டு. அறிவியல் ஆத்திசூடி சிற்பி அவர்கள் எழுதியிருக்கார், கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதியிருக்காரா? எழுதியிருக்காருங்க. எது எழுதியிருக்காரு? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய், அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஆடுற பாருங்க, ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. அடே அப்பா, அருமை அருமை. சரஸ்வதி சபதம், சரஸ்வதி சபத்தில் பாருங்க, நான் தவறாம இந்த நிகழ்ச்சியில படம் பேரு, அதனுடைய வருஷம், அது பாண்டவங்க யாரு, இசையமைச்சவங்க யாரு சொல்றேன். உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம், இதை நான் இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அந்த ஒரு பட்டிமன்றத்துல இவர் இந்த விவரங்களை சொல்லும் பொழுது இவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு இந்த வழக்கத்தை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இல்லைங்க, அந்த கவிஞர் பேர் சொல்லாம போட என்ன ஆகுன்னா வரலாறு இல்லாம போயிருங்க. அதான் இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, இதனுடைய இந்த படம் பேர் வந்து சரஸ்வதி சபதம், இயக்கியவர் வந்து ஏபி நாகராஜன், அதே மாதிரி கேவி மகாதேவன், எல்லாவற்றுக்கும் மேல டிஎம் சௌந்தரராஜன் என்ற ஒரு மன்னன்ங்க. அவரை விட்டுட்டு சில விஷயத்தை யோசிச்சு பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். உற்சாகம் அந்த குரல்ல எப்படி இருக்கும், ஆளுமையும் ஆண்மையுமான குரல். எங்க ஊருக்காரங்க நான் சொல்லல இல்லை, நான்லாம் சின்ன பிள்ளையில எம்ஜிஆர் சிவாஜி பாட்டை என்ன நினைச்சேன் தெரியுமா? அவங்களே எழுதி, அவங்களே இசையமைச்சு, அவங்களே பாடி, அவங்களே நடிக்கிறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இன்னைக்கும் அதான் அப்படிதான். எங்க அம்மா ஆமாண்டான்னாங்க. அதான் ஏன்னா ஒரு காலத்தில் பாகவதர் பாடினார், பீர் சின்னப்பா பாடினாங்க, எங்கள் ஊருக்கார் டிஆர் மகாலிங்கம் பாடினார். ஏன் நமக்கு தெரியும், எஸ்வரலட்சுமி என்ற ஒரு நடிகை தான் நடிக்கிற படத்தில் பூரா ஒரு பாட்டாவது இருக்கணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க நடிப்பாங்க. நினச்சி பாருங்க, கந்தன் கரணியாக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், ஏன் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எடுத்த குணா படமாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படமான சக்கரவர்த்தி திருமகள் தொடங்கி பின்னாடி நீதிக்கு தலைவணங்கு வரைக்கும் அவங்க பாடணும்னு நினச்சாங்கன்னா பாடி மேடைக்கு வந்தவங்கனால அந்த பாட்டை அவங்க சொல்கிறாங்க. அதனால் இப்போ பாருங்கள், சரஸ்வதி சபதம் பார்க்க போனால் ஒரு புதிய ஆத்திச்சூடு நமக்கு கிடச்சிது. யார் எழுதுனா? கவியரசர் எழுதுனால நமக்கு அது கிடச்சது, இசையோடு கிடச்சது, பாட்டோடு கிடச்சது. அதோடு மட்டும் இல்லைங்க, குடும்ப படமாக கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இருக்கார், ஜேம்ஸ் பாண்ட் படமாக மாடர்ன் தேட்டர்ஸ் இருக்காங்க, பக்தி படமாக ஏபிஎன் ஐயா இருக்காங்க, இப்படி இந்த மாதிரி சமுதாய படமாக அதுக்கு தனியாக இருக்காங்க.
இன்னைக்கு இப்படியெல்லாம் தனியாக சொல்லவோ குறிப்பிடவோ ஆள் இல்லை. இது படமா அப்படின்னு வேணால் கேட்கலாம். குறைபாடுக்காக சொல்லல் தான். நான் இப்போ கூட நடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த பொற்காலங்களில் வாழ்ந்தது நமக்கு மனசுக்குள்ளே இருக்குதுங்க. அப்படியே இன்னும் நான் ஐயாட்ட கேட்டுக்கிட்டேன், ஐயா 100 நிகழ்ச்சி நடத்திவிட்டீங்க, நான் கூறியது கூறல் இன்னும் குற்றத்துக்கு ஆளாகக்கூடாது. ஏன்னா சில சமயம் நம்ம பேச போகிறப்ப சில பேர் இதுக்கு முதல்ல இன்னார் வந்திருக்காங்க, அவர் இதெல்லாம் பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் கவனமாக உட்காந்துருக்கணும். என்னன்னு கேட்டேன் நான். ஐயா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கவிப்பேரரசரையும் கவியரசரையும் அவங்களுடைய கண்ணாசனியாவுடைய பாடல்களை சொல்கிறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது, நீங்கள் புதுசாக கொண்டு வாங்க, நம்ம புதுசாக யோசிப்போம்னு சொல்லி யோசித்து புது புது பாடல்களாக, அதாவது இது வரைக்கும் சொல்லாதான் இருக்கட்டும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்குது. என்னங்க பழையஸ்வர் நல்லதாங்கிறார் ஒருத்தர். உண்மைதாங்க, அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான், அப்போ தான் நம்ம ஊர் நம்புவாங்க. என்எஸ் கிருஷ்ணனே ஒரு தான் பழையஸ்வர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஒரு தயாரிப்பாளர் காரை விட்டு இறங்கி வந்தவர், என்ன பழையஸ்வர் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு இருக்காரு. பழையஸ்வர் சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களா? என்னையா? இல்லை பழையஸ்வர் சரி பழையஸ்வரன்னு சொல்லிட்டு, இல்லை இந்தா 100 ரூபா, இப்போ போய் நீ எனக்கு பழையஸ்வர் வாங்கிட்டு வரணும் போ. ஹோட்டலாக போகிறாருங்க அவர் கார் எடுத்துக்கிட்டு. நீங்கள் நேற்றே சொல்லியிருக்கணும், நேற்றே சொல்லிருக்கணுங்கிறாங்க. அவர் மெட்ராஸ் பூரா திரும்பி பழையசோறு கிடைக்கல, தெரியுதா? பழையசோறு நேற்று சோறு வடித்து தண்ணி ஊற்றி வச்சு பாதுகாத்தா தான் இன்னைக்கு கிடைக்கும், இது எப்பவும் கிடைக்காது, உட்காந்து வெங்காயத்தையும் பழையசோறு தின்னு அப்படின்னு இருக்காது. பழசுக்கு பெருமைங்கிறது அதிகம். அருமையாக சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. போகலாம். இதில் இந்த பாட்டு ஏற்கனவே வந்திருக்கலாம், ஆனால் இது ஆத்திச்சூடின்னு யாரும் அப்போ சொல்லலை. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லும்போது உங்கள் பார்வை ஒன்று இருக்கும், உங்கள் கருத்து ஒன்று இருக்கும். அது அப்புறம் 70 ஆத்திச்சூடி வந்திருக்குங்கிற தகவல் இது வரைக்கும் யாரும். அதனால நான் நிறைய இதில் என்னை கூப்பிட்டுருப்பாங்க. இந்த குக்கு வித்து கோமாளிலேயும் நான் வந்தேன். அது ஒருத்தர் உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னாரு. இது பரவாயில்ல, டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ்னு ஒரு பகுதி, அதுலேயும் நான் போய் அங்கே கேட்டார். அவங்க குஷ்பு மேடமுடைய வீட்டுக்காரர் சுந்தர் சி வந்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கன்னாரு. பாருங்க, உட்காந்து பாருங்க, மாதவி ஆடிய நாடகத்தை நீ பார்த்துருக்குறாஜா, சிலப்பதிகாரத்தை எடுத்து சொல்லுவேன். குக்கு வித்து கோமாளின்னு விட மாட்டேன். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, தாய்மார்கள் சமைக்கிறவங்க நம்ம பேர் இருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காய் நம்ம குழம்புல, சாம்பாரில், புளிக்குழம்புல, கூட்டெல்லாம் வைப்போம், தனியாக போடுவோம். அது எவ்வளவு அளவு வெட்டணும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு அளவு வெட்டணும்? 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு. நான் என்ன ஏலக்கடையை நடத்திட்டு இருக்கேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த வாயளவு வைக்கணும், தெரியுதா? சாப்பிட்ற நல்ல மனுஷன் சில வீட்டில் புல்லாங்குழல் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, எடுத்து கிருஷ்ணமரம் மாதிரி வாசிக்கிட்டு இருக்கணும். இதுதான் அளவு. இப்போ சமையல் பண்ண சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்கள் பெண்களுக்கு மிரட்டிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதுதானப்பா, இதுக்கு மேலே என்ன வேணும், இது மாதிரி சொன்னால் போதுங்க. அதுக்காகத்தான் நம்ம அங்கே போகிறோம். அப்போ இதில் நான் சொன்ன மாதிரி தமிழாசிரியருக்கு அவர் ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நம்ம இது நான் படித்தது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாக பொய்யான்னு தெரியல. இவங்க சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஒரு தடவை கவியரசர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் மாலை கொண்டு போய் அவருக்கு போட்டிருக்காரு. ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டிருக்காரு கவியரசர். நான் ஒரு தமிழாசிரியர். அப்படியா, சரி என்னையா வேணும்? நீங்கள் எழுதின பாட்டு என்னுடைய அப்படியே உயிரை உள்ளத்தை உருக்கி, அதே இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம், என்ன பாட்டு? என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால் இந்த பாவை. இது மாதிரி இது வரைக்கும் யார் எழுதுனதில்லைன்னு. இதில் என்னத்தை கண்டீங்கன்னு கேட்டுக்காரு கவியரசர். இதில் பாருங்கள், என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மெலிந்தால், பார்வையிலே இருக்கக்கூடிய இடையின ரகரமாக்கிய ராவண்ணா மெலிந்தால் பார்வை
பாவையாக மாறுங்கிற இலக்கண குறிப்பை எழுதியிருக்கீங்க. எந்த கவிஞனும் செஞ்சதில்லை. பார்வை பாவையாயிற்று. அதாவதுங்க, எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் 3 தாங்க இலக்கணம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில இடத்துல வாழை ப்ளஸ் பழம் 2, வாழை தனியாக பழம் தனியாக எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்? வாழைப்பழம் தமிழ் தானே இருக்கிறேன், வாழைப்பழம் தானே எழுதுவோம். இது தோன்றல் விகாரம் ஒன்று உண்டாச்சு. மண் ப்ளஸ் குடம் என்ன செய்வோம்? மட்குடம் அப்படிமோ. இன்னும் இட்டா மாறிடுச்சு. இது திரிதல் விகாரம். மரம் ப்ளஸ் வீடு மரவீடு, இம் காணா போச்சு. தோன்றும், திரியும், கெடும், மறையும் அப்படி கூட வச்சுக்கோங்க. இதில் பார்வை என்ற அந்த இதில் இடை மெலிந்தால்னா என்ன தெரியுமா? அந்த பெண்ணோட இடையை சொல்லியிருக்காரு அவர். தமிழ் வாத்தியார் அந்த இடையை பார்க்கல. தமிழ் வாத்தியார் இல்லையா, வாத்தியார் அப்படி வச்சுக்கோங்க, இடையை பார்க்கல. இடை மெலிந்தால் பார்வை பாவையாகும்னு எழுதியிருக்கீங்க. உடனே அவர் என்ன பண்ணார்? கழுத்தில் இருந்து மாலை எடுத்து அவருக்கு போட்டு யோசிக்கவே இல்லையா. திறனாய்வாளன் படைப்பாளியின் தோள் மீது அமர்ந்து கொண்டு பார்ப்பதால் அவனுக்கு உலகம் 2 அடி கூட தெரியுங்க. அதான் உண்மை. அவங்களுக்கு இயல்பாக வருங்க. இதை சேர்த்துருவோம், அதை பார்த்துருவோம், இதை கழட்டிடுவோம், அதை கூட்டிடுவோம், அப்படிலாம் எழுத மாட்டாங்க. அப்படியே வரும், அப்படியே வந்து சேரும். இப்போ இதை கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது பாருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடுறப்ப நீங்கள் ஒரு எவ்வளவு சுலபமாக ஒரு இலக்கணத்தை நடத்திவிட்டேன் பாருங்க. இதை நான் இலக்கணம் சொன்னோடனே கொட்டாய் வந்திருக்கு உங்களுக்கு. மத்தியானம் 2 to 3 சில பேர் செத்து கூட போலாமான்னு யோசிப்பாங்க. இந்த வகுப்பில் கணக்கு அல்லது இலக்கணம் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு படத்தில் கமல் சொல்லுவாருங்க, கொடியை செய்ததும் காற்று வந்ததா, காற்று. அவர் பாட ஆரம்பிச்சோடனே எல்லாரும் பாடுவாங்க. அப்போ சொல்லுவார், நீங்கள் விரும்பி ஒரு விஷயத்தை ஏற்கிறதுனால உங்களுக்குள்ளே நிற்கிது. கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. இதுதான் உண்மை. நமக்கு விருப்பம் வந்துருச்சுன்னா அதான் உள்ளே வந்து சேர்ந்துடும். ஐயா, அடுத்த பாட்டுக்கு போமா? இப்போ அந்த வச்சுருக்கேன். இந்த பாட்டு எழுதுகிறப்பவே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா, சில பாட்டு டா அப்படின்னு முடியும், சில பாட்டு வண்ணம், எண்ணம், கிண்ணம் அப்படி முடியும், சில பாட்டு டி அப்படின்னு முடியும். இப்படி எழுத்தில் டாவா போட்டு எழுதுகிற பாட்டு, டீன்னு போட்டு எழுதுகிற பாட்டு, இது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. உதாரணமாக இப்போ நான் அது சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாது. சட்டி சுட்டதடா, அந்த பாட்டு முழுக்க டா தான். கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, பூரா டாவாக தான் வரும். டா வர்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. டீன்னு வரக்கூடியதை ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன படம்னா, வானம்பாடின்னு ஒரு படம். அந்த படமும் அவருடைய பாட்டுக்காகவே ஓடின படங்கள்னு சொல்லுவோம்ல, அது முக்கியமான விஷயங்க. அதில் குறிப்பாக அந்த படத்தில் கதாநாயகி வந்து தேவிகா, முத்துராமன், பெரிய குழுவே இருப்பாங்க. இப்போ நம்ம யாரடி நீ மோகினின்லாம் வந்துருச்சுக்குன்னா ஒரு டி தான் வரும். பாட்டு முழுக்கவே டி வர்ற மாதிரி பாட்டு எழுதுறதுன்னா, யாரடி வந்தார், என்னடி சொன்னார், ஏனடி இந்த உல்லாசம், இந்த பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா டி டி டின்னு வந்துக்கிட்டே இருக்கும். 1963 கேவி மகாதேவன் இசை. கேவி மகாதேவன். இப்போ கூட நீங்கள் ஒரு டீ கொடுக்கலாம் எனக்கு. நானும் பகிர்ந்துக்கலாம். ஆமாம், ஏன்னா தெய்வ பிறவின் படத்தில் கேஏ தங்கவேலு ஒரு கதாகாலட்சேபம் பண்ணுவார், குசேலன் கதையை. ஆமாம் ஆமாம்,
அப்போ அவ 27 குழந்தைகளோடு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி வீட்டில் ஒன்றும் இல்லைங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக உப்புக்கும் பருப்புக்கும் செப்புக்காசு இல்லை என்று எப்படி எடுத்துரைப்பேன், இதான் பாட்டு. இவர் என்ன செய்ய வருதுங்களா, பாட்டுக்கு நடுவில் சீர்காழியினுடைய குரல், எப்படி எடுத்துரை ஃபேன், எப்படி எடுத்துரை ஃபேன் என வேர்த்து கொட்டும். எப்படி எடுத்துரைப்பேன, எப்படி எடுத்துரை ஃபேன் அப்படிம்பாரு உடனே. ஆமாம், அது மாதிரி டீ வரும், நம்ம வரும், நம்பிக்கை தான். 100வது நிகழ்ச்சி. இந்த பாடல் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுது. ஒரு அருமையான பாட்டுங்க இது. இதில் இந்த பாட்டை பார்க்கும் பொழுது கவிஞருடைய மாங்கனி இதில் ஒரு 4 வரி ஞாபகம் வருதுன்னா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, மின்வெட்டு கண்கட்ட மேவினார் போல் மென்பட்டு பூங்குழலி பூமி தொட்டு பொன்கட்டி சிலை போல ஊர்ந்து வந்தாள், சித்திரத்தாள் அடிச்சுவட்டை தேடி பார்த்தான். அது கிடைக்கலன்னு எப்படி எழுதுவோம்? தென்றல் வந்து போனதற்கு சுவடி ஏது, தென்றல் வந்து போவதற்கு சுவடி ஏது என்றார் கண்ணதாசன். அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இதுல ஒரு 28 டி வருது இந்த இதுல, இந்த பாட்டுல 28 டி. அது உடனே எந்த ரூட்டும் கேட்டப்படாது, இப்பதான் போச்சும்பாங்க, ரெப்படேஷன் இல்லாம தோன்றிருக்கு. இதுல இன்னொரு அழகு என்னன்னா, நீங்க வந்து பால் காவடி, மச்சக்காவடி, சந்தன காவடிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இவர் காதல் காவடிங்கிறார். ஆஹா, தோல் தூக்கிட்டு வர, அது காதல் காவடி தூக்கும் கண்கள் 2. ஓ, கண்ண காவடி தூக்கும் கண்கள்ங்கிறது நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கற்பனையா இருக்கு. இந்த பாட்டை நீங்க குறிப்பிட்டதுனால இதை நாம் தரிசிக்க முடிஞ்சது. இங்கே எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல அது அதில் ஆடுறவங்க ஜோதிலட்சுமியா? ஆமாம், ஜோதிலட்சுமி தான். அதை எப்படி மறக்க முடியும்? இங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க. அதாவது வீட்டில் வந்திருக்காங்களா? நீங்கள் குழந்தைகளா இருந்தீங்களா? குழந்தைகள் ஜோதிலட்சுமி பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? சரிதானே? யாராவது சொல்லுங்க ஐயா. ஜோதிலட்சுமி தான். வானம்பாடி. இந்த பாட்டு ஏன் நமக்கு மறந்து போகுதுங்களா? அதில் வரக்கூடிய தூக்குனாங்குருவி கூட ஞாபகம் இருக்கும். எஸ்.எஸ். ராஜேந்திரன் பாடுற பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கும். கங்கைக்கரை தோட்டம் ஞாபகம், கங்கைக்கரை தோட்டம் ஞாபகத்துக்கு இருக்கும். இப்படியா நம்ம அதை புகழ்பெற்ற பாட்டாக கேட்டுவிட்டு சில பாட்டை விட்டுருவோம். இந்த பாட்டை ஏன் எடுத்தோம்னா, இவர் சொன்ன மாதிரி தமிழில் எப்படி போட்டு பார்த்தாலும் அழகாக இருக்குது. அதுக்கு தான். அது மட்டும் இல்லைங்க, இது தமிழில் ஒரு கவாலி. இந்தியுடைய கவாலி நடையில் தமிழில் கேவி மகாதேவன் இதை கொடுத்துருக்காரு. இது பாருங்களேன். 6 அடி கூந்தல அள்ளி முடித்து, அப்படி 6 அடி கூந்தல அள்ளி முடித்து, 1 அடி 2 அடி மெல்ல எடுத்து, பாரடி வந்து பக்கத்திலே, காதல் காவடி தூக்கும் கண்கள் 2 வேலடி போலடி ஓடி வராம. கவாலி. காவடி தூக்கும் கண்கள் 2 வேலடி போலடி ஓடி வராமல், ஏனடி நின்றாய் வெட்கத்திலே, யாரடி வந்தார், யாரடி வந்தார், என்னடி சொன்னார், ஏனடி இந்த உல்லாசம், காலடி மீதில் 6 அடி கூந்தல் மோதுவதென்னடி சந்தோஷம், யாரடி வந்தார், நில்லடி நில்லடி கண்ணடியோ, நில்லடி நில்லடி கண்ணடியோ, என்னடி என்னடி சொல்லடியோ, முன்னடி பின்னடி போடடியோ, இங்கு அன்றொரு நாளடி வந்தவள் யாரடி என்பதை கேளடி, உண்மையை கூறடி, அன்றொரு நாளடி வந்தவள் யாரடி என்பதை கேளடி, உண்மையை கூறடி, பெண் பெயர் கேட்டு சொல்லடியோ, யாரடி வந்தார், என்னடி சொன்னார், ஏனடி இந்த உல்லாசம், யாரடி 6 அடி 1 அடி காலடி, ஏனடி பாரடி காலடி, காவடி வேலடி நில்லடி கண்ணடி, என்னடி சொல்லடி, பின்னடி முன்னடி, நாளடி கேளடி கூறடி சொல்லடி, 28 அடி.
அடே இல்லை, நம்ம தமிழை பார்க்குற போது என்னென்ன அழகு என்னென்ன நயம் இருக்குங்கிறத கவிஞர்கள் வாயிலாகத்தாங்க நம்ம எடுத்து பார்க்க முடியும். அதுக்காக தான். அதோட அவர் பாடுற போது என்ன இனிமையாக இருந்தது பாருங்க. அதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அந்த ஒரு ஓசை கொடுத்தாரு பாருங்க, ஒரு சின்ன இடைவெளிக்கு நடுவில் அந்த ஓசை வந்த உடனே நமக்கு அவ்வளோ மகிழ்ந்து போனோம். அப்படியே நம்ம இங்கே ராஜு இருக்காரு சொல்லலாம். தாளங்கிறது எங்கே இருக்கு? ஒருத்தர் நல்லா சொன்னாருங்க, தாளம் தட்டுலையும் இல்லை வீச்சுலையும் இல்லை, தட்டுக்கும் வீச்சுக்கும் நடுவில் கணிச்சு மீட்டிட்டு இருக்கு. என்ன அழகா இருக்கு. பாரதி சொல்வாருங்க, பாம்பு பிடாரன் மகுடி ஊதுகிறான். வசன கவிதையில் வரும். எங்கிருந்து வருகிறது நாதம்? குழலில் இருந்தா, துளையில் இருந்தா, பாம்பு பிடாரன் மூச்சில் இருந்தா அவன் ஞானத்தில் இருந்து வருகிறது. அப்படி பாருங்க. அது பாருங்க என்ன அவன் உள்ளத்திலே இருந்தது குழலிலே வெளிப்பட்டது. உள்ளம் தனியே ஒலிக்காது, குழல் தனியே இசை புரியாது. உள்ளம் குழலிலே ஒட்டாது, உள்ளம் மூச்சிலே ஒட்டும், மூச்சு குழலிலே ஒட்டும், குழல் பாடும். இது சக்தியின் லீலை. பாரதியார் வேஷம் போடுறவர்கிட்ட நான் பேசலாமா? இல்லை, அவர் சொன்னார் பாருங்க, தனித்தனியே அது செய்ய முடியாது. அதனால தான் நமக்கு தனியே ஒலிக்காத எழுத்துக்கள்னு சில சொல்லுவோம். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயற்கைமா இலக்கணத்தில். இந்த எழுத்து தனியாக சொல்ல முடியாது, இதோடு வந்தால் தான் அந்த எழுத்தாகும். இப்போ அம்மா இருக்கு இல்லைங்களே, ஆனா உயிரெழுத்தில் முதல் எழுத்து, இம்னா புள்ளி வச்ச மெய் எழுத்து, இம் கூட்டல் ஆ சீக்வல் டு ம உயிர்மெய் எழுத்து. என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, மெய்யாகிய உடம்பை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் ரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர் மெய்யெழுத்து, அதனால் அவளுக்கு பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. அதான் இதை நம்ம எப்படி சொல்கிறது? ரொம்ப அழகு. இவர் யூடியூப்பை பார்த்தாடா இவர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கலாமோன்னு தோணும். இல்லை, உண்மையில சொல்கிறேன், உபசாரத்துக்கு சொல்லலை. ரொம்ப சிரமமான விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லுவார். கிளாஸில் உட்காந்து கேட்கலான்ற மாதிரி பண்ணிவிடுவாருங்க. அப்போ இந்த முந்தியெல்லாம் பாருங்க, அம்புலி மாமா வரும்போது ஆமாம் பாடத்தை படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க திருட்டுத்தனமாக எடுத்து படிப்பாங்க. அம்புலி மாமா காமிக்ஸு அது மாதிரி உங்கள் இலக்கண பாடலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாங்க, இது நான் யூடியூப் நண்பர் கமலஹாசன் தான் என்னை ஆரம்பிக்க சொன்னார். நீங்கள் 2018 நீங்கள் நிறைய மேடையில் போய் பற்றியாக பேசுகிறீங்க, உட்கார்ந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்கன்னாரு. இப்போ 3 லட்சம் பேர் வந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்லி, இந்த பாருங்க 3 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 10 லட்சம் லட்சியம், 5 லட்சம் நிச்சயம் நெல்ல, உங்களுக்கு லட்சியம்தான் நிச்சயம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு பாராட்டு கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? நான் நல்ல விஷயங்கள்லாம் போடத்தாங்க செய்கிறேன், அப்படிலாம் யாரும் பார்க்குறதில்ல. இது ஒருத்தர் சாதாரணமாக ஒரு விஷயம் போடுறார், 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இருக்கட்டும், அடுத்த நாள் அதை பார்க்க மாட்டாங்க, இதை எந்த நாளும் பார்க்கலாம், அதுதான் சிறப்பு, அது வேணும். ஐயா, அடுத்ததுக்கு போவோம். இப்போ நீங்கள் பயந்து போயிடக்கூடாது, திருப்பி இலக்கணத்துக்குள்ளே வர்றேன்னு சொல்லி. நான் படிச்சிருக்கக்கூடிய இலக்கணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அது சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது. அவங்க போகிற போக்கில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ தமிழில் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், அதுக்கு இடைநிலைகள்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, படிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னு, ஏன்டா டே படிக்கலையா, படிப்பேன், இது எதிர்காலம். இவ்வெல்லாம் வந்துச்சுன்னா படிப்பேன் எதிர்காலம். படித்தேன் நேற்றே படிச்சிட்டேன் இறந்த காலம். படிக்கிறேன், என்னத்தை பார்க்குறீங்க, படிக்கிறேன் நிகழ்காலம். இதில் எதிர்காலத்தில் பாட்டு எழுதுறது ஈஸி, இறந்த காலத்தில் பாட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வந்தேன் போனேன் நின்னான்னு எழுதிட்டு போயிடலாம். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இடைநிலைகள் எதுன்னு கேட்டால், எதிர்காலத்துக்கு இவ்வு, இறந்த காலத்துக்கு இட்டு இரு. நிகழ்காலத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணின்று கின்று கிருன்னு சொல்லுவோம். கிடுகிடு நடுங்கிறீங்க, எனக்கு தெரியுது.
ஏன்னா எல்லாரும் தமிழ் வந்து இந்த இலக்கண வகுப்புக்கிட்ட போக மாட்டோம். இந்த ஆனின்று கின்றுகிறங்கிறது வந்து சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. ஒரு பாட்டு முழுக்க நிகழ்கால இடைநிலையில் எழுத முடியுமா? கவிஞர் எழுதியிருக்காருங்க. நீங்கள் இப்போ இது எத்தனை பேர் பார்த்தோம்? ஏன் பார்க்கலன்னு நான் காரணம் சொல்கிறேன். இவர் பாடட்டும். இந்த பாட்டு ஒரு முறை வந்திருக்கு நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இவர் சொல்கிற அந்த பரிமாணம் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை, யாரும் சொன்னதில்லை. ரொம்ப அழகான ஒரு பரிமாணம் சொல்கிறார். அழகு டுட்டும் சிரிக்கின்றது, ஆசை டுட்டும் துடிக்கின்றது, என்னங்க பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது, பக்கம் வருகின்றது, வெட்கம் தடுக்கின்றது, காதல் கனிகின்றது, கையில் விழுகின்றது. அப்புறம் இல்லை பூரா கின்று 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 கின்றுன்னு எழுதவே முடியாதுங்க. மீட்டரில் நிற்கணும், பாட்டு பாடணும். ஏன் நம்ம கவனிக்கிறது தெரியுமா? சரஸ்வதி தேவியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது, உறங்கி விழுகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, வானம் பொழிகின்றது, பூமி நனைகின்றது, மேனி குளிர்கின்றது, வெள்ளம் வடிகின்றது, அழகு டுட்டும் துடிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது. என்ன அழகு பாரு. இரவு விடுகின்றது, இளமை எழுகின்றது, குளித்து வருகின்றது, கூந்தல் முடிக்கின்றது, அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது. அந்த காட்சி நம் அப்படியே இருக்கு. அருகில் அமர்கின்றது, அத்தான் என்கின்றது, ஆர்வம் பிறக்கின்றது, அன்பை அழைக்கின்றது, அழகு டுட்டும் சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது. அடே அப்பா, 24 கின்றது. எத்தனை எண்ணிருக்காரு பாருங்க. பாப்பா இவ்வளோ இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஒரு நிகழ்கால இடைநிலையில் ஒரு பாட்டு முழுக்க எழுதியிருக்காருங்கிறது இப்போதான். இதுக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த கதை வந்து லக்ஷ்மி அவர்கள் எழுதின கதை. யாரு? பெண்மனம் எழுத்தாளர் லக்ஷ்மி, வசனம் கலைஞர். அதான் ஆச்சரியம். கலைஞர் அவர்களுடைய அற்புதமான வசனங்களில் இது ஒரு எம்ஆர் தான் ஒரு நல்லவராக வருவார். ஆமாம், அதில் எம்ஆர் சந்தேகமாக இருக்கும். அதான் என்னன்னாங்க, அவர் நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னாருங்க. கெட்டவனாக இருந்து சொன்னதுனால அதை எடுக்கலை, அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் எப்படின்னா, நல்ல சொல்கிறப்ப கூட நல்லவனாக இருந்து சொன்னா தான் அதை கேட்பாங்க. அவர் அருமையான விஷயம் சொல்லுவாருங்க. அடுத்த விஷயத்தில் ஒரு வீட்டுக்கு தீ வச்சு விட்டுருவார். அப்போ என்ன ஆகும்னா, அவர் சொன்னது போயிடும். ஒரு படத்தில் மணியோசி என்னன்னு தெரியல, படம் பேர், முத்துராம வேகமாக ஓடியாருவார். எமராதா மகன் அவர். எமராதா கேட்பார், ஏண்டா ஓடியார, கடங்காரை விரட்டிட்டு வர்றான்ப்பா, கடனை திருப்பி கேட்குற நாயிட்டு எல்லாம் ஏன் படம் வாங்குற? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவார், கடனை திருப்பி கேட்குற நாயிட்டில் ஏன் கடை வாங்குற, செக் கொடு, செல்லாம் போட்டோம். நான் நண்பர் கமலஹாசன்கிட்ட கேட்டேங்க, இதெல்லாம் உண்மையிலேயே டயலாக்ல எழுதியிருந்ததா, அங்கனக்குள்ளே அடிக்கிற அடியா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லைங்க, அவர் அங்கனக்குள்ளே அடிச்சிருவாருங்க.
அதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதான் உண்மை. அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது என்னன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆளுமைகளை ஒரு வார்த்தையை சொல்லி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாருங்க. ஆமாம். புதிய பறவையில் இந்த 2வது சவுகார் ஜானகி வருவாங்கல்ல, அவங்க கைரேகையை வாங்கிடலான்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து திட்டம் போட்டு அதை வாங்கிடுவார். இவர் சிஐடி ஆச்சு வந்து இது என்ன இது கோபாலுன்னு எடுத்துட்டு அப்படி ஆடுற மாதிரி ஆட்டு போட்டு உடச்சிடுவார். ஒரு 3 நிமிஷம் சிவாஜி கதறக்காய வாழ்க்கையே நீ சுக்கு நூறாக்கிட்டே அது இதுன்னு வருங்க. கேமரா அப்படி திரும்பும், நிறையா பேசுற அப்படின்னு அவ்வளோதான் போச்சு. அத்தனை நேரம் அவர் மேல இருந்த அனுதாபம்லாம் காணாமல் போயிடும். அதான் நான் அவர் பூபதி ராஜாவும் நானும் அடிக்கடி பேசிக்கிடுவோம். நடிகர் திலகம் அவர்களே அடுத்த க்ளோஸ்அப் யாருக்குன்னு கேட்பாராம். ஏன்னா அப்போல்லாம் இந்த க்ளோஸ்அப்புக்குன்னு தனியாக போய் எடுத்து வரணும். வெளியில் இப்போ கேரவேன்லாம் கிடையாதுல்ல, மரத்துக்கல்லில் உட்காந்துருக்கணும். அப்போ அடுத்து அவர் ராதா அண்ணே அப்படிம்பாங்களாம். ஐயோ அப்படிம்பாரா. ஏன்னா இவர் அப்போ தான் உணர்ச்சிகரமாக ஒரு வசனத்தில் பேசிகிட்டு இருப்பாராம். யார்? சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். 10 மாதம் சுமந்து என்னை பெற்றாள். இவர் வந்த உடனே அப்புறம் தவன்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா ஒரு நிமிஷம்தான். அவ்வளோதான். அது என்ன தெரியுங்களா, அவங்க 2 பேருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஜெயிக்கணும் எல்லாருமா சேர்ந்து, அதுதான் முக்கியம். நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும்லாம் கிடையாது, நம்ம ஜெயிக்கணும். இந்த பாட்டு கேட்டிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அவருடைய சொந்த படம் தான், கருப்பு பணம். இந்த ஐயா நீங்கள் குடிக்கிற வரைக்கும் நான் பேசுவேன், அப்புறம் நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் பாடணும். குடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன். இல்லை நீங்கள் குடிங்க, நான் பேச போகிறேன். அதுக்கு தான் குடிங்க. அதுக்கு தாங்க அந்த காலத்துல எல்லாம் கதாகாலட்சேபம் பண்ணுறப்போ ஒரு துண்டு வச்சுருப்பாங்க தெரியுமா? இப்படி வச்சுருப்பாங்கல்ல, அந்த சிஷியர்கள் 2 பேரும் பிடிப்பாங்க. அவர் பாதாம்பருப்பை தின்னு பால் குடிச்சுக்கிட்டு பாரு. ஆமாம், பாகுபலி மாதிரி 2 பாகத்துக்கு பேசணும்னா என்ன பண்ணுறது? சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன். ஒன்றும் இல்லை, கவிஞருடைய சொந்த படங்க கருப்பு படம். இதில் நம்ம வழக்கமாக எல்லாரும் சொல்கிற பாட்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாத நிலவி எண்ணும். இந்த பாட்டு தான் சொல்லுவோம் சீர்காழி குரலில். பாருங்கள், கண்ணதாசன் அவர்கள் நடித்து அவருக்கு சீர்காழியும் பாடியிருக்காரு, டிஎம்எஸும் பாடியிருக்கார், ரத்த திலகத்திலையும் பாடியிருக்காரு, ஒரு கோப்பையிலையும் கூடி பின்னாடி இதுலேயும் சூரியகாந்திலையும் பாடியிருக்கார். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. இந்த படத்தில் அந்த பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இன்னும் சில பாடல்கள் கருப்பு படத்தில் நமக்கு ஞாபகம் வரும். அதில் முக்கியமாக அந்த பாட்டை எல்லாரும் பெற வேண்டும்ங்கிற பாட்டை அடிக்கடி எப்போ எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? அந்த தத்துவமான விஷயத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போகணும். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார் அப்படிம்பார். சில பேர் தன்னை மறைச்சிக்கிறதுக்கு ஓடுவான், சில பேர் உட்கார்ந்த இடத்துல உலகத்தை அளப்பான் அப்படிம்பார். இந்த படத்தில் கதாநாயகி வந்து கேஆர் விஜயா. ஆனால் அவங்கள காட்டிலும் அதிகமாக காட்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீலான்னு ஒரு நடிகை இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆட்டே அப்பா, அந்த அம்மாவுடைய அந்த அழகெல்லாம் அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இன்னொருக்கா கூட குடிக்கலாம், அது ஒன்று சொல்வேன். வாய்ப்பை விடப்படாது நீங்கள் படக்குன்னு. முரளி, இது உங்கள் ஏற்பாடாது. எந்த பாட்டில் எந்த படத்தில் தெரியுங்களா மறந்தே போன மாதிரி இருக்கக்கூடியது? பாசம்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சரதி அவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இன்னொரு ஜோடி அதில் வரும், கல்யாணகுமாரும் ஷீலாவும். மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த தலைமுறை இதெல்லாம் விட்டு பிடிச்சே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலை. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க, எப்படி சொல்லுவீங்க? அதுவும் அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷமாக நம்மோட பிள்ளைய மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் படத்தில் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அந்நேரம் டீ குடிக்க போயிடுவாங்க நம்மளுக்கு, நீ பார்த்துட்டு வா நான் வர்றேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் இப்போ நான் சொல்ல போகிறதுல இந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நான்
ஆமாம், எல்ஆர்ஈஸ்வரி அவர்களை ஒரு சினிமா நிகழ்ச்சியில் பார்த்தேன். பார்த்துட்ட உடனே, ஐயா தினமும் உங்களுடைய தொலைக்காட்சி இது பார்ப்பையா, ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக பேசுங்கன்னு. அம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா, எனக்கு நீங்கள் இப்போ பாடின பாட்டுலேயே நிறைய பாட்டு நீங்கள் பாட்டிருக்கீங்க, எல்லாமே பிடிக்கும். ஆனால் அந்த கருப்பு படத்தில் அம்மம்மா கேளடி தோழி அப்படின்னு ஒரு பாட்டு, ஆடவரெல்லாம் ஷீலா பாட்டு, ஷீலாலேருந்து அவர் இன்னும் இல்லை, அதில் இருக்கார். அம்மம்மா கேளடி தோழின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஆடவரெல்லாம் பாட்டும் அவங்க எல்லோரும் சரிதான், அவங்க அந்த கிளப் டான்ஸில் பாடுவாங்க. அது இந்த பாட்டு இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட்டிங் காட்சி. இது இந்த பாட்டுக்கான எழுத்தும் உச்சஸ்தாயும் அடையாப்பா என்ன அழகாக இருக்குன்னு தெரியுங்களா. இந்த படம் வெற்றி பெற்றுச்சா இல்லையா அதெல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றவர் யாருன்னா கண்ணாசன் தாங்க. ஏன் தெரியுமா, அவர் எதையும் எதிர்பார்க்காம அவர் பாட்டுக்கு எழுதிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டாங்களாம், என்ன இந்த பாட்டு இப்படி சாதாரணமாக எழுதியிருக்கீங்களே, என்னது கலகலங்குது நாற்று, சலசலங்குது கீத்து, பருவ பெண்ணை பார்த்து பாய் விரிக்குது நாற்று, என்னென்ன இது பாட்டு அப்படின்னு கேட்டுக்காங்க. அவன் கொடுக்குற 600 ரூபாய்க்கு அது போதும் போ அப்படின்னு. அதாவது என்னன்னா, அதுக்கு பதில் எப்படி விடாலும் சொல்லலாம். ஊர் போகிற போக்கில் அடிச்சுட்டு போடுறாரு, அவங்க அப்படி தான் கொடுத்தான் போதும் போ அப்படிம்போம்ல. அது மாதிரி நம்ம சாதாரணமாக சொல்லி போட்டுருவோம், பேசிக்கிட்டு பாடுறது பாடிட்டு பேசுகிறதுலாம் நடக்காது. எப்படி அழகாக சஞ்சாரம் பண்ணார் பாருங்க. மகாராஜபுரம் சந்தானம் அவருடைய அப்பா விஸ்வநாதையர். நகைச்சுவைன்னா அப்படியான நகைச்சுவை இருக்குமா அவர்கிட்ட. அவர் பேசுகிறப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமா. ஒரு நாள் தொண்டை கட்டிடுச்சு அவருக்கு, பாட முடியுமான்னு தெரில. அப்போ கூட இருந்தவருங்க கேட்டாங்களாம், அண்ணா இப்படி பாட போகிறீங்கன்னு. ஒன்றும் கவலைப்படாத, உச்சஸ்தாயில் கையை மட்டும் காட்டுவேன், நம்பிடுவாங்க அப்படிம்பாரான். இவர் பாடுறாருன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிங்கிறப்ப உச்சஸ்தாயில் போயிட்டுருக்குன்னு நினைப்பாங்களாம். புரியுது. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா சொல்கிறதான் ஞாபகம். அவர் சொல்லுவாருங்க, ரமணா நீ பாடும்போது பாவம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குடா, உனக்கு மட்டும் பாட்டு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்படி எப்பாலாம் கிடைக்குமா, பிள்ளையவே கேள்வி பண்ணணும். அதான் அதுதாங்க வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன கிண்டல் அடிச்சுக்கணும். சிவபெருமான் மதுரையில் திருமணம் பண்ண வர்றப்ப அப்பர் சுவாமிகள் ஒரு பாட்டில் கேட்குறாரு, திருமணம் அன்றைக்கும் கோவணம் தானா உடை அப்படிங்கிறார். மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸுன்னு தனியாக கிடையாதா, இந்த பாம்பெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு போங்க. அதனால தான் திருவிளையாடல் புராணத்தில் அவர் என்னென்ன மாதிரியான உடை உடுத்தி வந்தாருங்கிற அந்த பாட்டுக்கு பாருங்க. அடையாப்பா, அந்த சடைமகுடம் மறைத்து மேலே அந்த மகுடம் தரித்து விடை நீக்கி பாம்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஏன்னா பயந்து போயிடுவாங்கள கல்யாணத்துக்கு வரவங்களாம். இதை ஒரு அடியார் சிவபெருமான்கிட்ட கேட்குற மாதிரி இது அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார். போகிற போக்கில் அப்படி சின்னதாக ஒரு கிணறு அடிச்சுட்டு போகணும். இந்த பாட்டை நீங்கள் போய் இப்போ இவங்க பாடினாங்கல்ல, இதை காட்சியில் பாருங்கள். இந்த காட்சிக்கு அவங்க கொடுக்குற அந்த உச்சஸ்தாயை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அவங்களுக்கு நம்ம பாராட்ட சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்குள்ளே போகிறோம். இந்த பாட்டு நீங்கள் பெரும்பாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, இந்த நிகழ்ச்சியில் கேட்டதே இல்லை. அப்படியா? அது முதல் முறை வரும். எப்போ நாங்கள் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணிருக்கோம்னு பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, அது வேற, இது ஹோம் ஒர்க்கு. என்ன அப்படின்னா, எந்த மீன் ஒரு படம், சிவாஜி அவர்களுடைய பாலாஜி தயாரித்த படம். அற்புதமான பாட்டுக்கள் அதில் இருக்குது. அதுலேயுமே தெரிஞ்ச பாட்டு தெரியாத பாட்டெலாம் வச்சுருப்போம். இந்த பாட்டு என்ன அப்படின்னா, இது சரோஜா தேவியும் சிவாஜி அவர்கள் தான். அதில் 2 பேரும் கதாநாயகன் கதாநாயகி, பாலாஜி வில்லன். அதில் அடியே நேற்று பிறந்தவள் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் 2 பேரும் பேசிக்கிற வார்த்தை இருக்குல்ல,
அது கண்ணதாசன் கைவண்ணன் தவிர வேறு யாரும் சொல்ல முடியாதுங்க. கண்ணன் என்ன, ராதை என்ன, அதெல்லாம் சும்மா நானும் நீயும் போதும் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லிக்கிட்டே வர்றப்ப அந்த மென்மையான தன்மை. திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, எல்லாராலையும் காதலிக்க முடியாதுன்னு பாருங்க. இது நம்புறீங்களா நீங்கள்? என்ன அப்படி சொல்லிவிட்டாரு, மனுஷன் காதலிப்பா, மாடு காதல், சும்மாரு. காதல்னா என்ன? மலரினும் மெல்லியது காதல், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் அப்படின்னா தலைப்படுவார். சிலர் எல்லாரும் காதலிக்க தெரியாது. கவர்மெண்ட்டாக சட்டம் போட்டிருக்கு, இந்த வாரத்துக்குள் எல்லாரும் காதலிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம், இல்லாவிட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாதுங்க. பூ மலர்வதை போல காதல் வரணும், அதுதான் அதனுடைய சிறப்பு. இங்கே அதே போல் அந்த காதலியை எப்படி என்ன அழகாக மெதுவாக பாடி பேசுகிறாங்கங்கிறத பாருங்களேன். செட்டுக்குள்ளே எடுத்த பாட்டு தான் அது, ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இதுக்காக அவங்க அமெரிக்காவுக்கும் போல் ஆஸ்திரேலியாவுக்கும் போல் உள்ளே எடுத்த பாட்டு தான். இந்த பாட்டை பாருங்களேன். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.